திண்டுக்கல்லில் தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவனை உடற்கல்வி ஆசிரியர் சாதியின் பெயரை சொல்லி கடுமையாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரட்டாழகன்பட்டியை சேர்ந்த மாணவர் திண்டுக்கல்லில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் தனசேகர் என்பவர் மாணவரை அழைத்து பள்ளியில் ஏற்பட்ட சண்டை குறித்து கேட்டுள்ளார். மேலும் மாணவரை அவர் சாதியின் பெயரை சொல்லி திட்டி பிரம்பால் கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் மாணவருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டதால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சமூக நீதி பேசும் திறனற்ற திமுக ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு எதிரான சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆசிரியருடைய போக்கு ரொம்ப கண்டிக்கத்தக்கதா இருக்குயா. அதாவது தீய வார்த்தைகளில் பேசி இன்னைக்கு பையனை அடிச்சு நெஞ்சு பெரம்பால் அடிச்சு பெரம்பே உடஞ்சு ஹோமோ ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. நான் தலைமை ஆசிரியரிடம் சொன்னேன், ஐயா அந்த மாதிரி கண்டிக்கிறது ரைட்டு தான் படிக்கிற பிள்ளைங்க, ஆனால் ஜாதியை சொல்லி இந்த மாதிரி பேரண்ட்ஸுகளை திட்டுறது தீய வார்த்தைகளில் இன்னும் உனக்கு அப்படி இப்படி அந்த குழந்தையிலே தீய வார்த்தைகளில் பேசி பெற்றோர்களையும் பேசி அந்த குழந்தைய அடித்து அவன் அன்கான்சியஸுக்கு போயிட்டாங்கய்யா. சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் பணியாற்றி வரும் உயர் அதிகாரிகளிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழக மின்சார வாரியத்தில் உயர் அதிகாரிகள் கமிஷன் பெறுவதாகவும் அவர்கள் தாக்கல் செய்யும் வருமான வரி ஆண்டு அறிக்கையில் முன்னுக்கு பின் முரணான தகவல் கொடுத்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் பணியாற்றி வரும் உயர் அதிகாரிகள் மற்றும் தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகத்தில் பணியாற்றும் உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோரிடம் வருமான வரித்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விடியா திமுக ஆட்சியில் மின்வாரிய அதிகாரிகள் துறை சார்ந்த பணிகளை கவனிக்காமல் கல்லா கட்டுவதிலேயே கவனமாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட விஷ சாராய மரண வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளிகளின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விஷ சாராயம் அருந்தி 67 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கில் விஷ சாராயம் விற்பனை செய்த 21 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளிகள் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ், தாமோதரன், விஜயா, பரமசிவம் ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதி சுந்தர் மோகன் முன்பு விசாரணைக்கு வந்த நிலையில் கோவிந்தராஜ் மற்றும் தாமோதரன் ஆகிய இருவருக்கு ஜாமீன் வழங்க முடியாது என கூறிய நீதிபதி இருவரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் பரமசிவம், விஜயா ஆகிய இருவருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார்.